குழந்தையின்மை குணமாகணும் அப்படின்னா, எளிமையான வைத்திய முறை என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாவே ஆண்கள், பெண்கள் வந்துட்டு அதிகமா இணைஞ்சா தான் என்ன ஆகும்னு சொன்னா, குழந்தையின்மை சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அப்படி இல்ல. யார் யாருக்கு குழந்தையின்மை தொந்தரவு இருக்கோ, 4 மாதங்கள் வந்து இணையாம இருக்கணும். 4 மாதங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை வயித்துல உருவாகுது அப்படின்னா, அந்த 4 மாதங்கள்ல தான் அது வந்துட்டு ஒரு ஒரு என்ன ஒரு 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 நிலைக்கு வருது. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்கள், பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு 4 மாதங்கள் அவங்களுக்குள்ள எந்த உறவுகள் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, பொதுவாவே அவங்களுக்கு அந்த உறுப்புகள் வந்துட்டு ரொம்ப பலகீனமா இருக்கும். அந்த உறுப்புகள் உயிர் பெறக்கு குறைந்தபட்சம் அந்த 4 மாதம் கேப் விடும்போது உயிர் பெறக்கு ஒரு ஆண்களுக்கு, பெண்களுக்கும் உயிர் பெறக்கு ஒரு காரணமாக அமையும். ஏற்கனவே அந்த பலகீனமா இருக்க உறுப்ப நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தும்போது என்ன ஆகும்னா, எச்சா பலகீனமாகும். என்ன ஆகும்னு சொன்னா வந்துட்டு நமக்கு ஒரு முழுமைத்தன்மை அதுல கிடைக்காது. குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்கள், பெண்கள் பொதுவாவே அவங்களுக்கு அது ஒரு விருப்பமே இருக்காது. விருப்பம் இல்லாம என்னன்னு சொன்னா இணைவாங்க. அப்ப அந்த ஒரு 4 மாதங்கள் கேப் விட்டாங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த அந்த விஷயத்துல விருப்பம் இல்லாம இருக்கும். அதே சமயம் வந்துட்டு இந்த மாரி நம்ம சொல்லும்போது என்னன்னா, இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும். இப்ப இந்த மாரி ஒரு 4 மாத காலங்கள் பிரிஞ்சு இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அவங்களுக்கு ரொம்பவே என்னன்னு சொன்னா, குறைஞ்சபட்ச காலங்கள் தான். அதுலருந்து நமக்கு என்ன ஒரு நிலை கிடைக்கும் அப்டின்னா, நம்ம நமக்கு தேவை எப்படி ஒரு மனிதன் எப்படி பசிச்சா தான் சாப்பிடணுமோ, அதேபோல ஒரு நாட்கள் கணக்கு கிடையாது. இவ்வளோ நாள் கணக்கெல்லாம் கிடையாது. எப்படி நமக்கு பசி உணர்வு வந்துட்டு ஒரு தேவை ஏற்படுதோ, அந்த தேவை ஏற்படும் பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி, பொதுவா இந்த தொந்தரவு உள்ளவங்களுக்கு என்னன்னா, அதனுடைய தேவை இருக்கவே இருக்காது. ஆனா இவங்களா என்னன்னு சொன்னா, அந்த ஒரு 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 கட்டாயத்தின் அடிப்படையில இணையும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த குழந்தையின்மை பாக்கியம் அப்படிங்கிறது தவறுந்துட்டே போயிரும். அப்ப 4 மாத காலம் என்ன அவங்க குறைஞ்சபட்சம் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதேபோல என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில எழுந்தவுடன் குளிச்சிரணும். தன்னுடைய சுய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு, உடனே குளிக்கும்போது வெறும் வயித்துல குளிக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா வந்துட்டு, நமக்கு ரொம்ப உடல் வந்துட்டு ரொம்ப சுத்தமாவும் பொதுவே குளித்தல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு முழுமைத்தன்மை அடையும். ஏன்னா, அந்த நீர் அப்படிங்கிறது என்னன்னா, மனிதனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு உயிரூட்டக்கூடியதாகவும், நம்முடைய உள்ளத்தையும் சரி, உடலையும் சரி சுத்தப்படுத்துவதில் நீர் இருக்கு. நீர் வந்து புனிதமானது. அந்த ஆண்கள், பெண்கள் என்ன சொன்னா, காலை எழுந்தவுடன் என்னன்னு சொன்னா, முதல்ல குளிச்சிரணும். பச்ச தண்ணில குளிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய உடம்புடைய சூடு எவ்வளோ இருக்கோ, அது ஈக்குவலான சூடு குளிச்சுக்கலாம். அதிகமான சூடு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதாங்க. நம்ம என்ன இவ்வளோ குளிர் அடிக்குது, நான் நல்லா அப்படிலாம் கிடையாது. அந்த குளிருக்கு உங்களுக்கு தேவையான சூடு இருக்கும். அந்த அளவுக்கு சூடு வச்சு குளிச்சுக்கலாம். இல்ல வெயில் காலமா இருக்குன்னா, பச்ச தண்ணியில குளிக்கலாம். ஆனா பச்ச தண்ணியில குளிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு குளிச்சது என்னன்னு சொன்னா, நம்ம உடம்ப தொவட்டாம இருக்கிறது நல்லது. தொவட்டுறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நம்ம அந்த அந்த காற்றில் உள்ள அந்த சக்தி கிரகிக்கப்படும். தோள்கள் வழியா அந்த உறுப்புகள்ல போய் சேரும். அந்த ஒரு நிலை காணப்படாது. முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, இந்த மாரி இருக்கக்கூடியவங்க வந்துட்டு, காலை உணவு வந்து கொஞ்சம் நேரமா, ஒரு 6 மணி, 7 மணி, 8 மணிக்குள்ள எவ்வளோ பசி இருக்கோ, பசி இல்லையா பேசாம விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா, மாலை அது மதிய வேலை விட்டுட்டு, மாலை வேலை ஒரு 8 மணிக்குள்ள, ஒரு 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள வந்து எவ்வளோ பசி இருக்கோ, பசி இல்லன்னா விட்டுறலாம். பசி இருந்துச்சுன்னா, எவ்வளோ பசி இருக்கோ அவ்வளோ. பழங்கள் அளவுக்கு இருந்தா பழங்கள், உணவு அளவுக்கு இருந்தா உணவுகள், இல்ல நல்ல திட நல்ல மசாலா உணவு பொருள் அளவுக்கு பசி இருந்துச்சுன்னா, அந்த மாரி உணவுகள். அது மாரி அதாவது எவ்வளோ பசி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி உணவுகள் எடுத்துட்டு, காலை, மாலை, மதியம் கேப் விட்டுட்டு என்னன்னா, ஒரு பெரிய லாங் கேப். காலையில சாப்பிடுறீங்க, மிகப்பெரிய கேப் விட்டு என்ன பண்ணா, மாலை சாப்பிடுறீங்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய சிறுநீர் பைக்கும், சிறுநீரகத்துக்கும், இரைப்பைக்கும், மண்ணீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதே சமயம் நீங்க குளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ஓய்வு தரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே என்னன்னு சொன்னா, உங்களுடைய உறுப்புகள பலப்படுத்தும். இதற்கு மேல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாரி நீங்க இணையாம இருக்கும்போது என்னன்னா, அந்த மன அழுத்தம் குறையும். அத ஒரு நீங்க நல்லா நமக்கு பிடிக்காத விஷயம் செய்யாதெல்லாம் விலகும்போது என்னன்னா, மனம் மனம் வந்து சுத்தமாகும். எப்ப மனம் சுத்தமாகுதோ என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம வந்துட்டு இறை தொடர்பு நமக்கு அதிகமா கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்ம இணையறனால தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இளைஞர்கள் எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கும். அப்ப இறைவன் யாரு நாடுறானோ அவங்களுக்கு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க உங்க உள்ளங்கள்ல என்ன விருப்பம் இருக்கு? குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் விருப்பம் இருக்கா இல்லைங்களா? அத நம்புங்க. அத நம்பிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு 4 மாத காலங்கள் என்னன்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் இணையாம இருங்க. அதே மாரி காலை எழுந்தவுடன் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிச்சிருங்க. அதேபோல காலை உணவு நேரமா எடுத்துட்டு, மாலை உணவு என்னன்னு சொன்னா, நல்ல முன்னாடியே அந்த அதாவது மாலை பொழுதிலேயே ஒரு 8 மணிக்குள்ள 6 மணிக்கு மேல எவ்வளோ பசிக்கோ அவ்வளோ எடுத்துட்டு, தொடர்ந்து இதே மாரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை, நல்ல மாற்றம் காணப்படும். முதல்ல என்னன்னு சொன்னா, உங்க உடல் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறும். 2வது என்ன ஆகும்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கத்த பேர் என்னங்கன்னா, நீங்க உள்ளுணர்வா நீங்க உணர்வீங்க. நமக்கு எப்ப தேவையோ, அப்ப நீங்க இணைவீங்க. அந்த இணையும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த இயற்கை, அந்த இறை உணர்வு எப்போ வருதோ, அந்த உணர்வோட நீங்க இணையும்போது, உங்களுக்கு தேவையான குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. சரிங்களா? நன்றி.